மணிப்பூருக்கு விளக்கு பிடிச்ச கனிமொழி உன்னோட சொந்த தொகுதி தூத்துக்குடி வில்லாத்தி குளத்துல ஒரு சின்ன பொண்ண 12வது படிக்கிற பொண்ண பாலியல் வன்கொடுமை செஞ்சு துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் கனிமொழி நீ வாயை திறக்கல. காரணம், உங்களோட ஆட்சி கேடுகட்ட ஆட்சினத்தை நீங்க ஒத்துக்கிறீங்க. அதுதானே திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்த 5 ஆண்டு காலத்துல தினம் கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நீங்க செஞ்ச 5 ஆண்டு சாதனைன்னு பார்த்தா இது ஒண்ணு மட்டும்தான். இந்த மாதிரி இப்போ போன வாரம் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையில ஒரு 2.5 வயசு குழந்தைய உங்க திமுகவில் இருக்கிற இளைஞரணி செயலாளர் அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தை இறந்து போச்சு. இதுக்கு நீங்க கடுமையான நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? வாயை மூடிட்டு இருக்கீங்க. இங்கிருந்து மணிப்பூருக்கு போயிட்டு பொங்கற நீங்க தமிழ்நாட்டுல உங்க ஆட்சியில உங்க கட்சிக்காரங்க பண்ற தப்பு ஏன் நீங்க தட்டி கேட்கல? இது வரைக்குமே இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுல இருந்து தமிழ்நாட்டுல போதை கஞ்சா பாலியல் குற்றங்கள் மட்டும்தான் நீங்க பண்ண ஒரே ஒரு சாதனை. பெண்களுக்கு எதிரான பண்ண குற்றங்கள் தான் அதிகம். அடுத்ததா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வயசான 2 தம்பதிகள் அவங்கள வந்து 70 வயசு ஒரு முதியவரை தலையில கல்ல போட்டு கொண்டுட்டு 60 வயசு ஒரு மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க ஒரு குடும்பத்தை. இதுக்கு உங்க திராவிட மாடல் ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இந்த குற்றவாளிகளுக்கு அவங்க மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாதுன்ற அளவுக்கு என்ன தண்டனை நீங்க கொடுத்தீங்க? இப்போ மதுராந்தகத்துல 2 நாளைக்கு முன்னாடி 14 வயசு ஒரு பெண் குழந்தைய கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதே மாதிரி திருச்சி மாநாட்டுல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, என்னன்னு, கருப்பு சிவப்பு பட்டாளம் இருக்கும் வரை எங்களை ஒன்னும் அசைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, காமவெறி பிடித்து அலையும் மிருகங்களை கருப்பு சிவப்பு பட்டை அணிவித்து ஆளும் கட்சியின் திமிரை ஊட்டி வளர்த்து கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறையும் வியாவல்துறையாக மாற்றி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருடைய பாதுகாப்பை சூறையாடு செய்த ஒரே சாதனை திராவிட மாடல் சாதனை. நீங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுற எல்லாருக்கும் ஒண்ணு கேட்கிறேன், சோத்துல உப்பு போட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. அதே மாதிரி திமுகவில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க வீட்லயும் பெண் குழந்தைங்க இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, முதியோர் இருக்காங்க. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரண இந்த தமிழ்நாட்டுல பெண்கள் மரியாதையோடையும் மானத்தோடையும் கௌரவத்தோடையும் கண்ணியத்தோடையும் வாழணும்னா திமுகவில் இருக்கக்கூடாது, திமுகவுக்கு ஓட்டும் போடக்கூடாது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா நீங்க என்ன முடிவு பண்ணிடுங்க. நன்றி.